Hi, vanakkam, welcome back viewers, welcome back to my channel WinTrader. ஈஸியாக என்ட்ரி எக்ஸிட் ரிவர்சல் பாயிண்ட் நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரேட் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரேடை எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு இன்ட்ராடேயும் ஸ்கேல்பிங்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும் எல்லாம் ஒரே சாஃப்ட்வேர் உங்களுக்கு பண்ண முடியும். எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும், அதுக்கு லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணணும்னா உங்களுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னுடைய நம்பரில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் மென்ஷனாக இருக்குது. நம்ம வெப்சைட் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ரிலையன்ஸ் இன்ட்ராடேக்கு உங்களுக்கு வைக்கணும்னா 5 minutes தான் செட் பண்ணோம். ஸ்கேல்பிங்கில் 1 minute செட் பண்ணோம். அதுக்கு 15, 30, 1 hour, 4 hour இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் டைம் பொசிஷன், ஷார்ட் டைம் லாங் டைம் தான். 15 minutes உங்களுக்கு இன்ட்ராடேயும் ஸ்கேல்பிங்கும் பண்ண முடியும். 2 days உங்களுக்கு ஹோல்ட் பண்ணோம்னா 15 minutes செக் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணோன்னா சிக்னல்ஸ், இப்போ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் செல் சிக்னல் வரும்போது டீட்டெயில்ஸ் மேலே கொடுக்கும், அதுக்கு டைமிங் கொடுக்கும், என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கும், டார்கெட்டு கொடுக்கும். சிக்னல் வரும்போது டைரக்ட் என்ட்ரி பண்ணதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு லெவல் கன்ஃபர்மேஷன் ஒரு செல் சிக்னல் வரும்போது கேண்டில் கலரு, அது கேண்டில் கலர் ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஓகே தான். செகண்டு கீழே வந்து கன்ஃபர்மேஷன் பாரு, இந்த கன்ஃபர்மேஷன் பாரு ரெட்டில் வந்தால் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஓகே தான். அப்போ இதுக்கு சிக்னல் வரும்போது 9:45 சிக்னல் வந்துட்டு, அப்போ கேண்டில் கலர் பார்த்துட்டு அது க்ரீனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கொடுத்துட்டு இந்த கேண்டில் தான் நம்ம ரெட்டு கலர் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் கீழே ரெட்டு வந்துடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணும்போது இந்த கேண்டிலுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சை நம்ம எடுத்துடலாம். அப்போ 2987 நம்ம சிக்னல் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வர போயிட்டு 2971 வரை போயிட்டார். அப்போ நல்லா ப்ராஃபிட்டு நமக்கு மார்னிங்லேயே கிடைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் மேலே இருந்த செல்லில் தான் பைசிக்கிளில் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறும்போது ட்ரெண்ட் லைன் க்ரீன் வரும்போது நம்ம வேணும்னா இந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணிவிட்டு எகெயின் கீழே வரும்போது என்ட்ரி பண்ணலாம். அல்லா இருந்தால் கீழே ரெட்டில் இருக்குன்னா மார்க்கெட்டு செல்லு தான். அப்போ நமக்கு ஹோல்ட் பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அப்போ இதுக்கு பார்த்துட்டா தெரியும் நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிட்டு. இப்போ இன்றைக்கி 32 points டோட்டல் மார்க்கெட்டு டவுன் இறங்கி போச்சு. இப்போ இதுக்கப்புறம் டிசிஎஸும் பார்த்துக்கலாம், டிசிஎஸும் ஒன் சைட் எஸ்டர்டே கண்டினியூஷன் மார்க்கெட்டு தான். அப்போ இந்த மாதிரி கண்டினியூஷன் மார்க்கெட்டு வரும்போது உங்களுக்கு 15 minutes செக் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் நல்லா ப்ராஃபிட்டு உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது முன்னாடி 3 days செல் போயிட்டார். அப்போ அதுக்கப்புறம் 2 days பை கண்டினியூஷன் மார்க்கெட்டு தான். இப்போ 86 points earn பண்ணிவிட்டு 4022 எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட்டு பார்க்கும்போது 4108 தான். அப்போ மார்க்கெட்டு இப்போயும் பை ஜோனில் தான், செல் ஜோனில் எல்லாம் இப்போ தைரியமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ப்ராப்பர் எஸ்எல் மெயின்டைன் பண்ணிவிட்டு நமக்கு தைரியமாக இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், ஹியூஜ் ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஹிண்டாலுக்கு பார்த்துட்டாலும் 2 days பை கண்டினியூஷனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கண்டினியூஷன் மார்க்கெட் வேணும்னா நமக்கு 15 minutes செக் பண்ணிவிட்டு 15 minutes ஏர்ன் பண்ணலாம். இது 30 minutes பார்க்கும்போது இது ஷார்ட் டைம் பொசிஷன்ஸ் தான், ஒரு 1 week ஹோல்ட் பண்ண முடியும். இதுக்கு 1 hour பார்க்கும்போது நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் 1 hour 4 hour ஸ்விங் ட்ரேடிங் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 1 month மேலே நமக்கு ஹோல்ட் பண்ணலாம். அப்போ இதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் இப்போ இது பார்த்துட்டாலும் IRB நல்லா மேலே ஏறிய ஸ்டோக்கு. இப்போ லேட்டஸ்ட்டு இப்போ செல் வந்திருக்காரு. இப்போ 12:02 அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு நல்லா பையில் போயிட்டேன். நல்லா பை ஸ்டோக்கு தான் நமக்கு அப்ராக்சிமேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கீழே அந்த க்ரீன் கலர் பார்க்கும்போதே தெரியும். இந்த பொசிஷன்லேயே பை கொடுத்தது பொசிஷன் அப்ராக்சிமேட் நல்லா மார்க்கெட்டு ஏறிட்ட 25 இருந்த ஸ்டாக்கு இப்போ பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்ட 72 வரை போயிட்டார். அப்போ நல்லா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் நம்ம இந்த IRB கிடைச்சிட்டு. இப்போ லாங் டேர்ம் பொசிஷனில் நமக்கு ஷார்ட் டைமில் நல்ல பொசிஷன் தான் IRB ஸ்டாக்கு. இதே மாதிரி IOC பார்க்கும்போதே இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 92 இருந்த ஸ்டாக் இப்போ பார்க்கும்போது 174 தான் இருக்குது 196 வரை மார்க்கெட் மேலே ஏறிட்டு. அப்போ நல்லா ப்ராஃபிட்டு நமக்கு ஏர்ன் பண்ணிட்டு. அப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு 4 hour 1 hour பார்க்கும்போது நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் 1 month மேலே நமக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். நல்லா ஹியூஜ் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்கில். ஓகே, அப்போ இதில் ஸ்கேல்பிங் உங்களுக்கு பார்க்கணுன்னா ஸ்கேல்பிங் 1 minute தான் செட் பண்ணணும். 1 minute தான் ஸ்கேல்பிங்
ஈஸி. இப்போ இது ஹிண்டால்க்கு பார்க்கும்போது இது 1 மினிட் பார்த்துட்டா 1 மினிட் நமக்கு ஸ்கேல்பிங்கில் தான் ஸ்மால் ப்ராஃபிட். 1 மினிட்லேயும் ரொம்ப சிக்னல் கொடுத்துட்டு எல்லா சிக்னலுமே சக்ஸஸ் ஆகக்கூடாது. சிக்னல் எடுக்கும்போது கேண்டில் கலர் ரெட்டு, கீழே ரெட்டு, செல் சோனில் வந்து சப்போர்ட்டும் பிரேக் பண்ணிட்டு எடுக்கணும். அந்த சப்போர்ட்டு ப்ளூ கலர் ஸ்டார் அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டு கீழே தான் போகும். ஓகே, அப்போ இது ஏதாவது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு டெமோ பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ லைவ் டெமோ உங்களுக்கு பார்க்குறதுக்காக கீழே அந்த நம்பரில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான் இது. சிக்னல் க்ரீன் கலர் இல்லாமல் பையில் ரெட்டு கலர் இல்லாமல் செல் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் ப்ளூ ஒயிட் ஹோலோ கேன்ஸ் இதெல்லாம் சைடு வேஸில் தான் இண்டிகேட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே கன்ஃபர்மேஷன் பார், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இந்த மாதிரி மட்டும் செக் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். வேறு ஒன்றும் செக் பண்ணவே வேண்டாம். வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு 80-90% உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். ஓகே.